+2 மாணவர்களுக்கு குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சாணக்கியா இணைந்து வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் வழிகாட்டி நிகழ்ச்சி கலங்கரை விளக்கம் ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை வேலுடையார் பள்ளி வளாகம், திருவாரூர். அனுமதி இலவசம். சீனிவாசன், தமிழ்நாடு விவசாய சங்கம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, செய்தியநல்லூர் இஸ்லாமிய பெருமக்களுடைய ஜமாத்து, இதர பொதுமக்கள் சார்பில் இந்த பேட்டியை நான் கொடுக்கின்றேன். செய்தியநல்லூரில் ஏற்கனவே எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கிற ஸ்டாப் இருக்கிற இடம் இருந்தது. அந்த இடத்தில் ஸ்டாப் திரும்பவும் கட்டுவது என்று மாவட்ட நிர்வாகம், கருங்குளம் ஒன்றியமும் ஒன்றிய அலுவலகமும் முடிவு செய்தார்கள். ஆனால் ஏதோ காரணத்தினால் அது ஒரு பல மீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு போய் அதை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதை அந்த பகுதி மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய ஜமாத்தும் இதர பகுதி மக்களும் ஒட்டு மொத்தமாக அதை எதிர்க்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே இருந்த இடத்தில் அதை அமைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இது சம்பந்தமாக சட்டமன்ற உறுப்பினர் சண்முகா, ஓட்டப்பிடாரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சண்முகா அவரிடம் நாங்கள் முறையிட்டோம். அவர் சொன்னார், நீங்கள் சொல்வது சரிதான், நான் அந்த ஒர்க் ஆர்டரை மாற்றி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியரிடம் ஏதோ காரணத்தினால் யாரோ எதிரான கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் 3 கருத்தை நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் வைத்திருக்கிறோம். 1, ஏற்கனவே பயன்படுத்தின அதே இடத்திலே பஸ் ஸ்டாப்பை கட்ட வேண்டும். 2வது இடம் எக்காரணம் கொண்டும் இதுக்கு அப்பாற்பட்டு கட்டக்கூடாது. 3வது, மாவட்ட ஆட்சியர் அந்த இடத்தை பார்வையிட்டு மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த இடத்திலேயே அதை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்திருக்கிறோம். அவர் சம்பந்தமாக உதவி ஆட்சியரை அனுப்பி நான் பார்வையிடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஜமாத்தும் இதர பகுதி மக்களும் தமிழ்நாடு விவசாய சங்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நாளைய தினம் செய்தியநல்லூரில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அடுத்த கட்டமாக இது முடிந்த பிறகு இன்னும் 4 தினங்களில் இந்த பிரச்சனை முடிவுக்கு வர வரை ஸ்ரீவைகுண்டம் தாலுகா அலுவலகத்தில் காத்திருக்கும் போராட்டம் நடத்துவது என்றும் முடிவு செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.